மனித மூளையை கணினியுடன் இணைப்பது என்பது விஞ்ஞான புனைகதை போல தோன்றலாம். ஆனால் இன்று அது நிஜமாகி இருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. நோலண்ட் ஆர்பா என்பவரின் கதை குறித்து விவரிக்க முடியுமா? ஆம், நோலண்ட் ஆர்பா விபத்தில் முதுகெலும்பு காயமடைந்து கை கால்களை அசைக்க முடியாத நிலையில் இருந்தார். நியூரலிங் நிறுவனம் அவரது மூளையில் 1024 நுண்ணிய மின்முனைகள் கொண்ட சிப்பை பொருத்தியது. இப்போது அவர் வெறும் சிந்தனையால் கணினியை இயக்க முடிகிறது. இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்கிறது? மூளையின் சமிக்ஞைகளை எப்படி புரிந்து கொள்கிறது? மூளையின் நரம்பு செல்கள் மின்சார சமிக்ஞைகளை அனுப்புகின்றன. இந்த சிப் அந்த சமிக்ஞைகளை பதிவு செய்து அவற்றை டிஜிட்டல் தகவல்களாக மாற்றுகிறது. செயற்கை நுண்ணறிவு அல்காரிதம்கள் இந்த சமிக்ஞைகளை பகுப்பாய்வு செய்து நோயாளியின் உடலிய கிண்ணங்களை புரிந்து கொள்கின்றன. இந்த தொழில்நுட்பத்தின் முக்கிய பயன்பாடுகள் என்ன? முதன்மையாக பக்கவாதம், முதுகெலும்பு காயங்கள், ஏஎல்எஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது வரப்பிரசாதம். மேலும் பார்கின்சன்ஸ், எபிலெப்சி போன்ற நரம்பியல் நோய்களுக்கும் தீர்வு காண இது உதவும். ஆனால் இதில் ஏதேனும் ஆபத்துகள் உள்ளனவா? எந்த அறுவை சிகிச்சையிலும் சில ஆபத்துகள் இருக்கும். ஆனால் நியூரலிங்க் மிகவும் நுட்பமான ரோபோட்டிக் அறுவை முறையை பயன்படுத்துகிறது. மேலும் FDA அனுமதி பெற்ற பிறகே மனிதர்களில் பரிசோதனை செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் எப்படி வளரும்? அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் சிறந்த சிப்கள் உருவாக்கப்படும். மூளையின் பல பகுதிகளுடன் தொடர்பு கொள்ளும் திறன் அதிகரிக்கும். செயற்கை உறுப்புகளை மிக துல்லியமாக கட்டுப்படுத்த முடியும். இது மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயமா? நிச்சயமாக. மனித மூளையின் திறன்களை தொழில்நுட்பத்துடன் இணைப்பது என்பது மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனால் நாம் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். தொழில்நுட்பத்தை மனிதநேயத்துடன் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக, இந்த தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஆனால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். தொழில்நுட்பத்தை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் மட்டுமே அது மனித குலத்திற்கு நன்மை பயக்கும்.